அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 240 பாடல் 238. பண்டு உறுத்து செய்த பழவினை வந்து எம்மை இன்று ஒறுக்கின்றது என வரியார் துன்புறுக்கும் மேவலரை நோவது ஏன்? மின்னேர் மருங்குலாய் ஏவலால் ஊரும் சுடும். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார். இந்த பெண்ணை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், மின்னலை போல மெல்லிய இடையுடையவளே என்று சொல்லுகிறார். பிறர் ஊரை கொளுத்தும் பொருட்டு ஒருவனால் ஏவப்பட்ட வேலைக்காரன் ஏவிய அவனது ஊரையும் அது கொளுத்துமா போலே, ஏற்கனவே செய்த தீவினைகளால் அல்லவா இன்றைக்கு நாம் துன்பத்திலே இருக்கிறோம் என்பதை உணராதவர்களாக மேலும் மேலும் பழிகளையும் பாவங்களையும் செய்வதனால் என்ன பயன் வந்துவிட முடியும் என்று சொல்லுகிற பாடல். யாராவது ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுக்குறான்னா அதுக்கு காரணம் நாம் ஏற்கனவே செஞ்ச பாவமே அன்றி வேறு இல்லை. எனவே நமக்கு பாவம் செய்கிற ஒருவனை மீண்டும் நாம் தண்டிக்க முயல்வது என்பது மேலும் மேலும் புதிய பாவங்களை செய்வதற்கு ஒப்பாகும். எனவே மீண்டும் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். எனவே நமக்கு ஒருவன் தீங்கு செய்கிறான் என்றால் நாம் என்ன நினைக்க வேண்டும்? நாம் ஏற்கனவே அவனுக்கு எப்போதோ தீங்கு செய்திருக்கிறோம், அல்லது இந்த பிறவியிலே இல்லாவிட்டால் முற்பிறவியிலே செய்திருப்போம். அதனுடைய பலனாகவே இன்றைக்கு நாம் இந்த தீங்கை அனுபவிக்கிறோம் என்று உணர்பவன் தான் அறிவாளியாக இருப்பான். எனவே நமக்கு துன்பம் செய்கிறவன் நம்முடைய பழைய பாவத்தின் காரணமாகவே நமக்கு துன்பம் செய்கிறான் என்று உணர்ந்து பழிபாவங்களிலிருந்து விலகி அவனுக்கு தீமை செய்யாமல் இருத்தலே நல்லது என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். பண்டு உறுத்து செய்த பழவினை வந்து எம்மை இன்று ஒறுக்கின்றது என அறியார் துன்புறுக்கும் மேலவரை நோவது ஏன்? மின்னேர் மருகுலாய் ஏவலால் ஊரும் சுடும். நன்றி, வணக்கம்.